அவந்திபுரம் அப்படிங்கிற ராஜ்யத்தை சூரசேனன் அப்படிங்கிற அரசர் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவருக்கு விஜயன் அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ள. சின்ன வயசுல அவனுக்கு உடம்புக்கு முடியாம போனப்போ கேக்குற திறனை விஜயன் இழந்துட்டான். யாராவது பேசினா ராஜாவோட காதல விழலனாலும் அவங்களுடைய உதடு அசைக்கிறது அவங்களுடைய முக பாவனையை வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா அந்த ராஜ்யத்துல நிறைய பேர் அவரு ரொம்ப மட்டமா தான் நினைச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோட்டையில சேனாதிபதிக்கும் மந்திரிக்கும் நடுவுல இளவரசர் விஜயனை பத்தி தான் பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம இளவரசருக்கு காது கேட்காது. காது கேட்காத அரசன் எப்படி ஒரு நாட்டை ஆள முடியும்? யுத்த பூமியில எப்படி எதிரிகளை தெரிஞ்சுப்பாரு? அப்புறம் ராஜ்ய மக்களோட குறைய எப்படி கேட்பாரு? சேனாதிபதி, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவருக்கு காது கேட்காம இருக்கலாம், ஆனா புத்திசாலி. புத்திய வச்சு என்ன பண்ண முடியும் மந்திரியாரே? மகாராஜானா காது கேட்கணும். எதிரி தன்னை நோக்கி வர்றது அவருக்கு தெரிய வேண்டாமா? அதே மாதிரி துரோகியோட ரகசிய பேச்சு காதுல விழ வேண்டாமா? நம்ம இளவரசர் நம்ம ராஜ்யத்தோட அரசரானா நம்ம ராஜ்யம் அழிய வேண்டியதுதான். அதை தெரிஞ்சுக்கோங்க. சேனாதிபதி, நீங்க உங்க எல்லைய மீறி பேசுறீங்க. இளவரசரை குறை சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. அவரு அரசரோட வாரிசு. வாரிசா? காது கேட்க முடியாது அப்படிங்கிறவன் வாரிசா? அவனால இந்த ராஜ்யத்தை ஆள முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க பாசத்துல பேசுறீங்க. நான் நடைமுறை சாத்தியத்தை பத்தி பேசுறேன். ஒருவர் அரசரானா ராஜ்யத்தை ஆள முடியாது. இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு இளவரசர் பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவங்க உதடு அசையறத வச்சு அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. கண்ணுல கண்ணீரோட அறையில போய் உக்காந்தாரு. உண்மைதான், நான் எதையும் கேட்க முடியாது. காது கேட்காதானா இந்த ராஜ்யத்தை எப்படி ஆள முடியும்? அப்பாவோட இடத்துல அடுத்து எப்படி உட்கார முடியும்? சேனாதிபதி சொன்னது உண்மையா இருக்கலாம், நான் ராஜாவாக முடியாது அப்படின்னு நினைச்சு இளவரசர் நாளுக்கு நாள் ரொம்பவும் வருத்தத்தோட எல்லாரை விட்டவும் விலகி விலகி போய்கிட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையுமே மகாராஜா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்தை விட்டு ரொம்ப தூரத்துல ஒரு மலையில இருக்கிற குகையில குரு ஒருத்தர் வித்தியைகளை கத்து கொடுக்கறாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இளவரசர் அங்க அனுப்பணும்னு முடிவு எடுத்தாரு. இங்க பாருப்பா, நான் உன்னை ஒரு குரு கிட்ட அனுப்ப போறேன். அவரு ரொம்பவும் திறமையானவர். உன்கிட்டயும் ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட வித்தைகளை கத்துக்கிட்டு வா. அப்பா, காது கேட்காத எனக்கு அந்த குரு என்ன சொல்லி தருவாரு? எல்லார மாதிரியும் என்னை பார்த்து பரிதாபப்படுவாரு, அவ்வளவுதானே? ஒரு தடவை அப்பாவுக்காக அவரை போய் சந்திச்சு பாரு. அப்பாவோட பேச்ச மீற முடியாம விஜயன் அந்த குகைக்கு வந்து சேர்ந்தான். வா விஜயா, வா. உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குருவே, நான் இங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வரேன்னு யாருக்கிட்டையும் சொல்லலையே. மலையில இருக்கிற பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டு கத்துச்சு. அந்த சத்தம் ஒரு புது ஆள் வராங்கன்னு தெரியப்படுத்துச்சு. அதோட உன்னை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு காது கேட்க முடியாதுன்னு சொல்றது உண்மைதானா? ஆமா குருவே, சின்ன வயசுல உடம்பு முடியாம போனப்போ நான் கேட்கிற திறனை இழந்துட்டேன். எனக்கு ராஜாவாகிற தகுதியே இல்ல. அரசனாக முடியாதா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப இந்த குகைக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? மரம் ஒரு பக்கமா சாயுது அப்படின்னா கிழக்கு திசையில இருந்து காத்து வீசுதுன்னு அர்த்தம். பறவைங்க எல்லாம் வேகமா கூட்டுக்குள்ள போகுது. ஆகாயம் மேகமூட்டமா இருக்கு அப்படின்னா மழை வர போகுது. வழியில மண்ணு பறந்துச்சு. யாரோ குதிரையில இந்த பக்கம்தான் வராங்க. அதிசயம் இது. இது எல்லாத்தையும் உன் கண்ணால பார்த்து சொல்லியிருக்க. சாதாரணமா காது கேட்கிறவங்க இது எல்லாத்தையுமே சத்தத்தை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனா உனக்கு காது கேட்காது அப்படிங்கறதால உன்னோட பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கு. உன்னால எதையும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்ப எனக்குள்ள இருக்கிற குறை தான் என்னுடைய பலமா? இங்க பாருப்பா, ஏற்க ஒரு வழியை அடைச்சா இன்னொரு வழியை திறக்கும். உனக்கு காது கேட்கலனாலும் உன்னுடைய கண்ணும் உன்னுடைய அறிவும் உன்னுடைய கவனிக்கிற திறனும் நல்லாவே வேலை செய்யுது. எல்லாராலையும் பேச்சால போய் சொல்ல முடியும், ஆனா ஒருவருடைய கண்ணோ முகமோ உண்மைய மட்டும்தான் சொல்லும். உனக்கு வார்த்தைகள் காதல விழாததால யாரும் உன்னை பேசி ஜெயிக்க முடியாது. எப்பவும் நீ தான் ஜெயிப்ப. அப்ப குருவே, ஏன் எல்லாரும் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க? எதுக்காக என்ன மட்டமா நினைக்கிறாங்க? அவங்க உன்னுடைய குறையத்தான் பார்க்கறாங்க, உன் பலத்தை பார்க்கல. இருளை பார்த்து பயப்படுறவனுக்கு அந்த இருட்டுல ஜொலிக்கிற நட்சத்திரங்களை பார்க்க முடியாது. உன்னை பத்தி மற்றவங்களோட கருத்துக்களை விட்டு தள்ளு. உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிறங்கிறது தான் முக்கியம்.
உன்னை நீ பலவீனமானவனா நினைச்சா உலகம் உன்னை பலவீனமானவனா தான் பார்க்கும். உன்னை பலசாலியா நினைக்கும் போது தான் உலகம் உன்னோட பலத்தை பார்க்கும். அப்படின்னா என்னோட குறை காதுல இல்லையா, மனசுல இருக்கா? சரியா சொன்னப்பா. எல்லா மனுஷங்களையும் தோற்கடிக்கிறது அவங்க குறை இல்லை, அவங்க மனசுக்குள்ள அவங்கள பத்தி இருக்கிற பயம்தான் அவங்கள தோற்கடிக்கும். உன்னை இந்த உலகத்துல யாராலையும் தோற்கடிக்க முடியாது. அந்த வார்த்தைகள் விஜயனுடைய வாழ்க்கையே மாத்துச்சு. அவனுக்கு புது தைரியத்தை கொடுத்துச்சு. அன்னையில இருந்து குரு அவனுக்கு பலவிதமான வித்தைகளை கத்து கொடுத்தாரு. விஜயா, ஜனங்களோட முகத்தை பார்த்து பாடம் கத்துக்கோ. ஒருத்தவங்க உதட்டுல சிரிப்பு இருக்கலாம், ஆனா கண்ணுல கோவம் இருந்தா அது நடிப்பு. ஒருத்தவன் பயப்படுறானா அவன் கை கால் எல்லாம் நடுங்கும், அவன் கண்ணு 4 பக்கமும் சுத்தும். பொய் சொல்றவன் நேரா உன்னை பார்த்து பேச மாட்டான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா யாரும் உன்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷங்களோட மனசை படிச்சா போதும். குருவே, இது உண்மையிலேயே அருமையான வித்தை. இத்தனை நாளா இதை நான் சாபம்னு நினைச்சேன், ஆனா இதுதான் என் வரமா? இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு அரசனுக்கு முக்கிய தேவை பொறுமை. இந்த பூமியில அங்கங்க நடக்கிற சத்தங்களையும் எல்லாரும் கத்துற சத்தங்களையும் கேட்டு நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கலாம். ஆனா உன்னுடைய காதுகளுக்கு எந்த சத்தமும் கேட்காது. உன்னால அமைதியாவும் நிதானமாவும் யுத்தம் செய்ய முடியும். யுத்த பூமியிலையும் இது உனக்கு பலம்தான். இப்படி பல நாட்கள் வரைக்கும் விஜயன் அவருடைய குரு கிட்ட எல்லா வித்தைகளையும் பொறுமையா கத்துக்கிட்டு இருந்தான். இது இப்படி இருக்கும்போது அவந்திபுரத்துல பெரிய பிரச்சனை தொடங்குச்சு. மகாராஜா சூரசேனனுக்கு திடீர்னு உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சு. இந்த வாய்ப்பை தான் சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க சேனாதிபதி முடிவெடுத்தான். அவன் அவனுடைய வேலைக்காரங்கிட்ட ரகசியமா, மகாராஜா படுத்த படுக்கையா இருக்காரு, காது கேட்க முடியாத ஒருத்தன் அரசனாக முடியாது. அப்ப இந்த ராஜ்யத்துக்கு வாரிசு இல்ல. அப்படி இருக்கும்போது பக்கத்து ராஜ்யத்தோட சேனைய யாருக்கும் தெரியாம நாம நம்ம ராஜ்யத்துக்குள்ள விட்டுட்டோம்னா ஒரே ஒரு ராத்திரியில அவங்க நம்ம ராஜ்யத்தை அவங்க ராஜ்யத்துக்கு சொந்தமாக்கிப்பாங்க. அப்ப இந்த ராஜ்யத்துல எனக்கு இன்னும் பெரிய பதவி கூட கிடைக்கும். ஆனா சேனாதிபதியே, ஒருவேளை இளவரசர் திரும்பி வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவன் திரும்பி வந்து எதை தெரிஞ்சுக்க போறான்? நம்முடைய ரகசிய பேச்சுக்கள் எல்லாம் அவன் காதுல என்னைக்கு தான் விழப்போகுது. அவன் கண்ணுக்கு முன்னாடியே திட்டத்தை போட்டாலும் அவனுக்கு அது தெரிய போறதில்ல. நீ பயப்படாத, இந்த ராஜ்யம் நமக்கு சொந்தமாகும். நீங்க சொன்னது உண்மைதான் சேனாதிபதியாரே. அந்த செவிடனால நம்ம திட்டத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. இது இப்படி நடக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்ட விஜயன் குரு கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி தான் ராஜ்யத்துக்கு கிளம்புனான். ராஜ்யத்துக்கு வந்த விஜயனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவனுக்குள்ள இப்போ தன்னம்பிக்கையும் கண்ணுல ஒரு தைரியமும் இருந்துச்சு. ராஜ்யத்துக்குள்ள வந்த உடனேயே சேனாதிபதியான பீமையாவதான் இளவரசர் கூர்மையா கவனிச்சாரு. சேனாதிபதி பீமையாவோட முகத்துல சிரிப்பு இருக்கு, ஆனா கண்ணுல சிரிப்பு இல்ல. அவரு கைய பின்னாடி கட்டி வச்சிருக்காரு. அவர் எதையோ மறைக்கிறாரு. மகாமந்திரி கூட அவரு பேசும்போது அவருடைய பார்வை அடிக்கடி ராஜ்யத்தோட எல்லையை நோக்கி போறது தப்பா இருக்கு. விஜயன் ரகசியமா மந்திரியார போய் சந்திச்சு அவன் எழுதின ஒரு செய்திய தெரிவிச்சான். மகாராஜா, நீங்க நம்ம சேனாதிபதிய சந்தேகப்படுறீங்க, ஆனா அவரு நம்ம சேனாதிபதியாச்சே. ஆதாரம் இல்லாம எப்படி? மந்திரியாரே, எனக்கு காது கேட்காது, ஆனா கண்ணு போய் சொல்லாது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பீமையா ஏதோ தப்பு செய்யறான். நீங்க ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு ராத்திரி அவனை கொஞ்சம் ரகசியமா கவனிங்க. எங்க போறான், என்ன செய்யறான், யார பாக்குறான்னு கவனிங்க. உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு ராத்திரி இளவரசரும் மந்திரியாரும் பீமையா பின்னாடியே வந்தாங்க. அப்போ கோட்டையோட பின்வாசல் வழியா பீமையா போய் யாரோ ஒருத்தனை ரகசியமா சந்திக்கிறத அவங்க பார்த்தாங்க. இளவரசரே, அதோ சேனாதிபதியும் வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இருட்டா இருக்கிறதால யாருன்னு தெரியல, ரகசியமா பேசுறதால எனக்கும் கேட்கல. உங்களுக்கு கேட்காம போகலாம் மந்திரியாரே, ஆனா எனக்கு எல்லாம் தெரியுது. எதிர்க்க நிக்கிறவன் நம்ம ராஜ்யத்தை சேர்ந்தவன் இல்ல, பக்கத்து ராஜ்யத்தை சேர்ந்தவன். சேனாதிபதி என்ன பேசுறாருன்னு நான் சொல்றேன். அப்படி விஜயன் அந்த இருட்டுல எதுவுமே தெரியாத இடத்துலயும் பீமையா என்ன பேசுறான் அப்படிங்கறத அவனுடைய உதடு அசைவை வச்சு கண்டுபிடிச்சான். சேனாதிபதி என்ன பேசுறாருன்னா, நாளைக்கு அமாவாசை, மேற்கு திசையில இருக்கிற கதவு திறந்திருக்கும். நீங்க தைரியமா வாங்க. இளவரசனுக்கு காது கேட்காது, அதனால பிரச்சனையும் வராது.
அடடா, இதுதான் இவங்க செய்ய போற திட்டமா? இவன் மேற்கு வாசல் வழியா எதிரிங்களோட படைய உள்ள கூட்டிக்கிட்டு வர போறான். அவன் இதை தான் சொல்றான்னு உங்களுக்கு எப்படி புரிஞ்சது? எனக்கு எல்லாமே புரியும் மகாமந்திரியாரே. நாளைக்கு மேற்கு திசையில இருக்கிற வாசல் வழியா எதிரி சேனை உள்ள வரப்போகுது. உள்ள இருந்து அந்த வாசலை திறந்து விட போறது சேனாதிபதி. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு காது கேட்காதது என்னுடைய பலவீனம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் என் பலமே. என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அடுத்த நாள் காலையில விஜயனும் நம்பிக்கையான காவலாளிங்களை வச்சு விஜயனும் மந்திரியும் ஒரு பெரிய திட்டத்தை போட்டாங்க. எல்லாரும் கேளுங்க. சேனாதிபதிய எல்லாரும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னைக்கு ராத்திரி நேரம் சேனாதிபதி மேற்கு திசையில இருக்கிற வாசலை திறந்த உடனே எதிரி நாட்டு சேனை நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துடுவாங்க. ஆனா வாசலுக்கு பின்னாடி நம்ம நாட்டு சேனை ஒளிஞ்சிருக்கணும். எதிரி நாட்டு சேனைய சுத்தி வளைக்கணும். அந்த இடமே அமைதியா இருக்கணும். என்னுடைய சைகைக்காக எல்லாரும் காத்திருங்க. மகாராஜா, எதிரிகளை கோட்டைக்குள்ள விடுறது ஆபத்து இல்லையா? அவங்கள வெளியிலேயே தடுக்கலாமே. இல்ல மந்திரியாரே, வெளியில அவங்களுடைய சேனை பெருசா கூட இருக்கலாம். ஆனா உள்ள வந்தாங்கன்னா அவங்க சேனை நம்ம கைக்குள்ள. நாம அவங்கள தாக்குறத அவங்க மறக்க கூடாது. அவங்க மனசுக்குள்ள நாம பயத்தை உருவாக்குறது தான் நம்முடைய வெற்றி. இந்த திட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அரசே. நீங்க சொல்றத நாங்க செய்வோம். அன்னைக்கு அமாவாசை ராத்திரி நேரம் ரொம்ப இருட்டா இருந்துச்சு. சேனாதிபதி மேற்கு திசையில இருக்கிற வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தான். விஜயன் உயரமான இடத்துல நின்னு அந்த இருட்டிலையும் நிழல் அசையறத கூட கூர்மையான அவனுடைய பார்வையால பாத்துக்கிட்டு இருந்தான். அப்போ சேனாதிபதி அந்த வாசலை திறந்து, இதோ வாசலை திறந்து வச்சிருக்கேன். இன்னிலிருந்து இந்த ராஜ்யம் எனக்கு சொந்தமாகணும். அந்த செவிட்டு இளவரசன் அவன் அறையில தூங்கிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அப்படி சேனாதிபதி எதிரி நாட்டு சேனையோட மெதுவா கோட்டைக்குள்ள வந்த உடனேயே உயரமான இடத்துல இருக்கிற யுவராஜன் அவருடைய கையில ஒரு தீப்பந்தத்தை காட்டி செய்கைய செஞ்சாரு. அவ்வளவுதான். இருட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ராஜ்யத்தோட காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க எல்லாரையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன இது? இவங்க எல்லாரும் எங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்களா? அப்ப இது எங்களுக்கு விரிச்ச வலையா? நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. உங்களை எங்க சேனை சுத்தி வளைச்சிருக்கு. இது இளவரசரோட திட்டம். இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எதிரி நாட்டு சேனை ரொம்பவும் பயந்து போச்சு. இப்ப அவங்களால தப்பிக்கவும் முடியாது. யுத்த பூமியில நடக்கிற மாதிரி அந்த சத்தம் காத கிழிக்கவே வச்சுது. அந்த சத்தத்துல எல்லாருமே தள்ளாடி போயிட்டாங்க. ஆனா விஜயன் மட்டும் தூரத்துல இருந்து எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சு அந்த சத்தம் எதுவுமே காதுல விழாம சரியான செய்கையை செஞ்சு எதிரி நாட்டு சேனைய அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. விடிய காலையில எதிரி நாட்டு சேனை முழுசா அழிஞ்சிடுச்சு. மகாராஜா, யுத்த பூமியில எல்லாரும் சத்தங்களால தவிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல உங்களால எப்படி அமைதியா சைகைய காமிக்க முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? மந்திரியாரே, உங்க எல்லாருக்கும் பயங்கரமான சப்தங்கள் கேட்டதால நீங்க பதட்டமாயிட்டீங்க. ஆனா எனக்கு தான் எந்த சப்தமும் கேட்கலையே. அதனால எல்லாத்தையும் என்னால பொறுமையா கவனிக்க முடிஞ்சது. நான் எதிரிகளை கவனிச்சேன். அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் என்னால கவனிக்க முடிஞ்சது. என்னுடைய குறையே எனக்கு இப்ப யுத்தத்துக்கான ஆயுதமா மாறிடுச்சு. துரோகியான சேனாதிபதிய கைது செஞ்சு ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இளவரசே, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு? நாங்க தான் எல்லாத்தையுமே ரகசியமா பேசிக்கிட்டோமே. உங்களுக்கு எதுவும் கேட்டு இருக்காது. பீமையா, நீ செஞ்ச ஒரே தப்பு அதுதான். என்னால கேட்க முடியாதுதான். ஆனா என்னால நல்லா பார்க்க முடியும். உன்னுடைய உதட்டு அசைவை வச்சு என்னெல்லாம் பேசுறனோ, என்னெல்லாம் திட்டம் போடுறனோ, உன்னோட கண் அசைவை வச்சு உன்னுடைய எண்ணத்தையும் கவனிக்க முடியும். நீ என் குறைய பார்த்த, ஆனா என் பலத்தை பார்க்கல. மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை குறைவா எடை போட்டுட்டேன். ஒரு செவிடனால அரசனாக முடியாதுன்னு நான் பலமா நம்பினேன். ஆனா நீங்க நிரூபிச்சது என்ன தெரியுமா? அரசனுக்கு தேவை புத்தின்னு. நான் நினைச்சா உனக்கு மரண தண்டனை தர முடியும் பீமையா. ஆனா அதை நான் செய்ய மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்களை தண்டிக்கிறத விட மன்னிச்சு விடுறது உன்ன மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இனி உன்னை இந்த ராஜ்யத்துல நான் பார்க்க கூடாது. அவந்திபுர ராஜ்யத்துக்கு நீ எப்பவும் வரக்கூடாது. விஜயனுடைய திட்டம், அவனுடைய அறிவு, அவனுடைய புத்திசாலித்தனம் ராஜ்யம் முழுக்கவே பரவுச்சு.
அதுக்குள்ள உடம்புக்கு முடியாம இருந்த மகாராஜா சூரசேனன் கொஞ்சம் கொஞ்சமா குணமானாரு. நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. விஜயா, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாரும் ஒரு காலத்துல உன்னோட குறைய கிண்டல் பண்ணாங்க. ஆனா அந்த குறையையே உன்னுடைய பலமா மாத்தி நம்ம ராஜ்யத்தையே காப்பாத்தி இருக்க. உன்னை பெத்ததுக்காக நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். அப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய குரு தான்ப்பா. இயற்கை ஒரு வாசலை மூடுனா இன்னொரு வாசலை நிச்சயமா திறக்கும்னு அவரு தான் சொன்னாரு. என்னுடைய காதுகள் மூடி இருக்கலாம், ஆனா என்னுடைய கண்ணும் அறிவும் திறந்து தான் இருக்கு. என்னுடைய சாபம்தான் என்னுடைய வரமாயிருக்கு. சில நாட்களுக்கு அப்புறமா மகாராஜா விஜயனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு ராஜாவா ஆக்குனாரு. செவிட்டு ராஜா அப்படின்னு ஒரு காலத்துல கிண்டல் பண்ணவங்க இப்போ அவருடைய ஆட்சியில ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. விஜயன் மத்தவங்களுடைய முகத்தை பார்த்தே எதிரிங்க யாரு, அவங்க போடுற திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஏழைங்களோட கண்ணை பார்த்து அவங்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சான். இந்த கதை உலகத்துக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிருக்கு. நமக்குள்ள இருக்கிற குறை அது குறை இல்ல, அந்த குறைய நம்ம எப்படி பாக்குறோங்கிறத வச்சுதான் அது இருக்கு. எப்பவுமே ஒரு வாசல் மூடுனா இன்னொரு வாசல் திறக்கும். நமக்குள்ள இருக்கிற குறைய பார்த்து நாம கவலைப்படாம அத குறையா நினைக்காம அந்த குறையவே நாம பலமா ஆக்கணும்னா நிச்சயமா வாழ்க்கையில எல்லா கஷ்டத்திலயும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க கிட்ட இருக்கிற குறைய வச்சு அவங்கள நாம மட்டமா நினைக்க கூடாது. ஏன்னா குறைங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா கூட இருக்கலாம். பாத்தீங்கல்ல, இந்த கதையில உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம் எது? குரு இளவரசருக்கு பாடத்தை கத்து கொடுத்ததா, இல்ல இருட்டுல உதட்டோட அசைவை வச்சு நடக்க போற திட்டத்தை கண்டுபிடிச்சு ராஜ்யத்தை இளவரசர் காப்பாத்தினதா? உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கதையை பார்த்ததுக்கு நன்றி. முன்னொரு காலத்துல வைரபுரம் அப்படிங்கிற ஊர்ல காசிபதி பசுபதி அப்படிங்கிற அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. காசிபதிது பெரிய வீடு, பசுபதிது ரொம்ப சின்ன வீடு. ஒரு நாள் காலையில பசுபதி அவன் மனைவி சுகுணாவோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். பாத்தியா சுகுணா, இன்னைக்கு எங்க அப்பாவோட வருஷ நினைவு நாள். ஆமாங்க, மாமா மட்டும் இருந்திருந்தா நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அண்ணனை கூப்பிட்டு நம்ம வீட்லயே அப்பாவுக்கு எல்லாத்தையும் செய்யலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க விருப்பங்க. ஆனா மாமாவும் அக்காவும் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா? அவங்க பெரிய வீட்டுக்காரங்க, நம்மளது சின்ன குடிசை. சேச்சா, ஏன் அப்படி நினைக்கிற? அவர் என்னோட அண்ணன், என் கூட பிறந்தவரு. அப்பாவுக்கு ஒன்று செய்ய போறேன் அப்படின்னா அவரு வராம விட்டுருவாரா என்ன? நான் கூப்பிடுறேன். சரிங்க, கவனமா போயிட்டு வாங்க. பசுபதி ஆசையா அவங்க அண்ணனோட பெரிய வீட்டுக்கு கிளம்புனான். வீட்டு வாசல்ல நின்னு கதவை தட்டுனான். அப்போ உள்ள இருந்து அவனுடைய அண்ணியோட குரல் கேட்டுச்சு. யாரது? கதவை உடைச்சு போட்டுருவீங்களா என்ன? அப்படின்னு வெளியில வந்தவங்க பசுபதியை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஓ, நீயா பசுபதி? என்ன காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க? கடன் ஏதாவது தேவைப்படுதா? அவர் வீட்ல இல்லையே. அண்ணன் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணி, நான் உங்களையும் கூப்பிட தான் வந்தேன். 2 பேரையும் கூப்பிட. கூப்பிட வந்தியா? எதுக்கு? உன் வீட்ல ஏதாவது பூஜையா? இல்ல அண்ணி, இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள் இல்லையா? அதான் என் வீட்டுல, அதாவது நம்ம வீட்டுல அதை செய்யலான்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேரையும் கூப்பிட வந்தேன். விஷாலாட்சி அதை கேட்டு சிரிச்சு, என்ன சொன்ன? உன்னோட சின்ன குடிசை இல்லையா? பசுபதியோட முகம் வாடி போச்சு. அண்ணி, ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க. உங்க தம்பி சொன்னது கேட்டுச்சா? உள்ள அறையில உட்காந்துக்கிட்டு இருந்த காசிபதி இது எல்லாத்தையும் கேட்டு வெளியில வந்தான். என்ன சத்தம் இங்க? ஆ, பசுபதி நீயா? என்ன விஷயம்? அண்ணன், இன்னைக்கு அப்பாவுக்கு நினைவு நாள். அதான் நம்ம வீட்டுல இல்ல, என்னோட வீடுன்னு சொல்லு. இது என்னோட வீடு, நான் தான் பெரியவன். எது செய்யறதா இருந்தாலும் பெரியவன் வீட்டுல தானே செய்யணும். பின்ன இல்லையா? ஊர்ல 10 பேர் விசேஷத்துக்கு வருவாங்க. உன் சின்ன குடிசையில அந்த 10 பேர் உட்கார இடம் இருக்குமா? எங்க வீட்டுல நடத்தினாதான் சரியா இருக்கும். என் எண்ணம் அது இல்லைண்ணே. பசுபதி, இங்க பாரு, உன்னால முடியாதனா எல்லாத்தையுமே நான் பாத்துக்கறேன். பூசாரிங்க கேட்கறதெல்லாம் நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். அப்பாவுக்கு செய்யறது பெரிய வீட்லயே நடக்கட்டுமே. நீயும் உன் பொண்டாட்டியும் வேணும்னா வந்து அந்த சமையல் அறையில கொஞ்சம் வேலையை செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு போங்க. ஆமா, சுகுணா நல்லா சமைப்பா இல்லையா? வர சொல்லு, வீட்ல சமைக்கிற வேலை நிறைய இருக்கு.
பசுபதியால அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம போச்சு. சரிங்க அண்ணன், அப்பாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறது முக்கியம். அது எங்க நடந்தா என்ன, நான் கண்டிப்பா வரேன். பசுபதி ரொம்பவும் கவலையோட அவன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். என்னங்க ஆச்சு? என்ன சொன்னாங்க? அண்ணனே எல்லாத்தையும் பாத்துக்கறாராம், நாம போய் உதவி பண்ணணுமா? சுகுணா புருஷனோட கவலைய புரிஞ்சுக்கிட்டு, பரவாயில்ல விடுங்க, எங்க நடந்தா என்ன, மாமாவோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைச்சா போதும், வாங்க குளிச்சுட்டு கிளம்பலாம். 2 பேரும் கிளம்பி காசிபதியோட வீட்டுக்கு போனாங்க. அங்க ஊர்ஜனங்க எல்லாரும் இருந்தாங்க. காசிபதி எல்லார்கிட்டயும் அவனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான். விசாலாச்சி வீட்டுக்கு வந்த பொம்பளைங்க கிட்ட அவ போட்டிருந்த நகைகளை எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருந்தா. ஆ, வந்துட்டீங்களா? சுகுணா, அங்க போய் காய்கறி எல்லாம் நிறைய வச்சிருக்க பாரு, அதை வெட்டி கொடு, சமையல்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. ஆ, சரிங்கக்கா. என்னடா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அங்க மூட்டை இருக்கு பாரு, அதை உள்ள கொண்டு வா. நானா? இன்னைக்கு வேலைக்காரன் வரலடா. அண்ணன் வீட்ல வேலை செய்யறது உனக்கு கௌரவ குறைச்சலா? பசுபதியும் சுகுணாவும் அந்த வீட்டுல அன்னைக்கு வேலைக்காரங்களை விட அதிகமாவே வேலை செஞ்சாங்க. கடைசி வரைக்கும் 2 பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவங்க சாப்பிட உக்காந்தப்போ ஆறி போன மிச்சமான சாப்பாடு தான் இருந்துச்சு. ஆ, சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி கவுத்துட்டு போயிடுங்க. 2 பேருமே அன்னைக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியாம பசியோடவே அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஏங்க, நம்ம நிலைமை ஏங்க இப்படி இருக்கு? சொந்த அண்ணன் வீட்லயே நமக்கு இவ்வளவு அவமானமா? கவலைப்படாத சுகுணா, நமக்கும் நல்ல நேரம் வரும். அந்த கடவுள் இருக்காருல்ல. அவங்க வீட்டு நெருங்கி வந்துகிட்டு இருக்கும்போது வழியில இருக்கிற ஒரு புதருக்குள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சுகுணா, ஒரு நிமிஷம் இரு, ஏதோ சத்தம் கேக்குதுல்ல. ஐயோ, இந்த இருட்டுல என்னவோ இருக்கும், எனக்கு பயமா இருக்குங்க. இரு, அதான் விளக்கு இருக்குதே. பசுபதி விளக்கு வெளிச்சத்துல புதருக்குள்ள பார்த்தப்போ அங்க இருந்தது நாய்க்குட்டியோ இல்ல கண்ணுக்குட்டியோ இல்ல, அது ஒரு மான்குட்டி. அதோட கால்ல அடிபட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், பெருசா அடிபட்டிருக்குங்க. ஒருவேளை மிருகங்கள் இத வேட்டையாட வந்திருக்குமோ? இதை இப்படியே விட்டுட்டா இதுக்கு ரொம்ப ஆபத்தாச்சே. நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போலாங்க. நமக்கே சாப்பாடு இல்ல, இதை எப்படி காப்பாத்த போறோம்? இருக்கிறது ஏதோ கொடுத்துக்கலாங்க. முதல்ல இதுக்கு பச்சைல மருந்து போட்டு காப்பாத்தணும், விட்டுட்டு போக வேண்டாங்க. பசுபதியும் சுகுணாவும் சரி அப்படின்னு அந்த மான்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு பச்சளை மருந்து அரைச்சி கட்டு போட்டு விட்டாங்க. அவங்க குடிக்க வச்சிருந்த கஞ்சியில கொஞ்சம் கஞ்சிய குடிக்க கொடுத்தாங்க. இது பார்க்க தங்க மாதிரி ஜொலிக்குது, ஸ்வர்ணான்னு பேர் வைக்கலாம். நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பசுபதி சுகுணா தம்பதிகள் அந்த மான்குட்டிய பெத்த புள்ள மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க. அந்த மான்குட்டியும் அவங்க கூடவே தான் இருந்துச்சு. பசுபதி அவனுக்கு இருக்கிற 5 ஏக்கர்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் விளைச்சல் சரியா விளையறதே இல்ல. அன்னைக்கு பசுபதி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஸ்வர்ணாவும் அவன் கூடவே வயல்ல தான் இருந்துச்சு. அப்போ ஸ்வர்ணா ஒரு இடத்துல நின்னு அதோட முன்காலால ஒரு இடத்த தோண்ட ஆரம்பிச்சுது. என்ன ஸ்வர்ணா, உனக்கு பசி எடுக்குதா? அங்க புல்லு இல்லையே. ஆனா அது மண்ணை தோன்றத நிப்பாட்டல, வித்தியாசமா கத்துச்சு வேற. பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல. அவன் வேலையை நிப்பாட்டி ஸ்வர்ணா பக்கத்துல போய் நின்னான். இங்க என்ன இருக்கு? எதுக்காக நீ இங்க பள்ளம் தோன்ற? பசுபதி ஒரு கடப்பாரி எடுத்து அந்த இடத்துல மண்ணு தோண்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் தோண்டும் போதே டங்குன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சுகுணா, சுகுணா, கொஞ்சம் சீக்கிரமா வா. சுகுணா அங்க வேகமா ஓடி வந்தா. 2 பேரும் அங்க இருக்கிற மண்ணை தோண்டி எடுத்தாங்க. அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு பானை வெளியில வந்துச்சு. அத பார்த்து சுகுணா, என்னங்க இது? தெரியலையே. 2 பேரும் அந்த பானைய திறந்து பார்த்தாங்க. அத திறந்து பார்த்தா அதுல நிறைய தங்க காசுகளும் நவரத்னங்களும் நிறைய இருந்துச்சு. அத பார்த்து சுகுணா, என்னங்க இது 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 என்னங்க? சுகுணா, நாம பணக்காரங்களாயிட்டோம். அந்த கடவுள் தான் இந்த மான்குட்டியோட உருவத்துல வந்து நமக்கு யோகத்தை கொடுத்திருக்காரு. நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர போகுதுங்க. சத்தம் போடாத சுகுணா, இது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அண்ணனுக்கு தெரிஞ்சா இந்த வயல் அவருக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாரு. இன்னைக்கு ராத்திரி இந்த புதையில வீட்டுக்கு கொண்டு போலாம். அன்னைக்கு ராத்திரி அவங்க அந்த புதையல அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பள்ளத்தை தோண்டி அதுல புதைச்சு வச்சாங்க. அந்த புதையல அவன் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சான். முதல்ல தண்ணி வசதி இல்லாத அவனுடைய பூமிக்கு தண்ணி வசதி வரதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சான். ஒரு கழுத்தை தோண்டினா அந்த பூமி இப்ப தங்கமா மாறுச்சு. அந்த ஊர்ல கடன் தொல்லையால இருந்த நிறைய விவசாயிகளோட கடனை அவன் தீர்த்து வச்சான். ஊர்ல கோவிலுங்களை கட்டினான். எளியா இருந்த பசுபதி இப்ப தானசூரகர்ணனா மாறினான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே பசுபதிய
ஒரு தெய்வமா நினைச்சு மனசுக்குள்ள கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் காசிபதிக்கும் விசாலாட்சிக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏங்க பாத்தீங்களா, உங்க தம்பி தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கானாமா. அவனுக்கு ஏது அவ்வளவு பணம்? அந்த 5 ஏக்கர் பூமியில புல்லு கூட முளைக்காதே. ஆமா, அவன் எதையோ மறைக்கிறான். ஏதோ ரகசியம் இருக்கு. ஒருவேளை என் அப்பா எனக்கே தெரியாம அவனுக்கு ரகசியமா எதனா பணம் கொடுத்திருப்பாரோ? எது என்னவோ, அவன்கிட்ட பணம் இருக்கு. நம்மளை விட ஊர்க்காரங்க எல்லாரும் அவனதான் பாராட்டுறாங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ கவலைப்படாத, அவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கறேன். இது இப்படி இருக்கும்போது காசிபதி அவனுடைய 15 ஏக்கர் பூமியில விளைஞ்ச விளைச்சல வித்து வந்த பணத்துல பட்டணத்துல ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பணத்தை எடுத்துட்டு கிளம்புனான். பாத்துங்க, பணம் பத்திரம் சரியா? என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை ஏமாத்தக்கூடிய திறமசாலி யாரும் இல்ல. காசிபதி பட்டணத்துக்கு போற வழியில ஒரு காட்டு வழியை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது கொள்ளைக்காரனுங்க சில பேர், ஏய், வண்டியை விட்டு இறங்கு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடு. என்கிட்ட பணம் எதுவும் இல்லைங்க. நான் ஒரு ஏழை விவசாயி. ஏழையா? நீ போட்டு இருக்கிற பட்டு துணியை பார்க்கும்போதே தெரியுது நீ எவ்வளவு ஏழைன்னு. காசிபதி உயிர் பயத்துல அவன்கிட்ட இருந்த விளைச்சல வித்த வந்த பணமும் தங்கத்தையுமே அவன் கொடுத்துட்டான். அவனுங்க அவனை ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டானுங்க. 2 நாள் ஆனாலும் புருஷன் வீட்டுக்கு வரலைங்கிறதுனால விசாலாட்சி ரொம்பவே கவலைப்பட்டான். ஊர்ல யாருக்கிட்ட விசாரிச்சாலும் யாருக்கும் எந்த தகவலும் தெரியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. கர்வம், திமிரு எல்லாமே அழிஞ்சு போச்சு. பசுபதியை தேடி ஓடினாங்க. பசுபதி, சுகுணா, அக்கா, நீங்களா? எனக்காச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? அது அது வந்து உங்க அண்ணன் 2 நாளைக்கு முன்னாடி பட்டணத்துக்கு போனாரு. இன்னும் வீட்டுக்கு வரல. வழியில என்னாச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னது, அண்ணன் இன்னும் வரலையா? நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. நான் இப்பவே ஆளுங்களோட போய் அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறேன். பசுபதி உடனே அவனுடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு காட்டு வழியில தேட ஆரம்பிச்சான். அண்ணே, அண்ணே, எங்கண்ணே இருக்க? ஒரு மரத்துக்கிட்ட இருந்து முனகல் சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. போய் பார்த்தா காசிபதிய கயிறு போட்டு ஒரு மரத்துல யாரோ கட்டி வச்சிருந்தாங்க. பசுபதி அத பார்த்து, அண்ணே, அண்ணே, கண்ணை தரண்ணே. பசுபதி, நீ எப்படிடா வந்த? அண்ணே, என்னண்ணே ஆச்சு உனக்கு? திருடனுங்க என் பணம் மொத்தத்தையும் திருடிக்கிட்டானுங்க. என் மொத்த சொத்தும் போயிடுச்சுடா தம்பி. போனா போகட்டண்ணே, உயிர் இருக்கே அது போதும். வாண்ணே, வீட்டுக்கு போலாம். பசுபதி அவங்க அண்ணனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். பெரிய வீட்டுல விசாலாட்சி சுகுணாவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க ஆச்சு? அக்கா, முதல்ல மாமாவுக்கு கஞ்சி காய்ச்சி கொண்டு வாங்க. காசிபதிக்கு சேவைகளை செஞ்சதுக்கு அப்புறமா பசுபதி உள்ள போய் ஒரு பெரிய பைய கொண்டு வந்தான். அண்ணே, இத வாங்கிக்கோ. என்னடா இது? இதுல 50,000 ரூபாய் இருக்கு. இத உனக்காக தான் எடுத்து வச்சேன். எனக்கா? எனக்காகவா? ஆமாண்ணே, நீ எனக்கு அப்பாவோட இடத்துல இருந்து என்ன புள்ளையா பாத்துக்கல. ஆனா உனக்கு கஷ்டம் வரும்போது நான் அப்பாவோட ஸ்தானத்துல இருந்து உன்னை பாத்துக்கறேன். ஐயோ பசுபதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுடா. நான் பணம் இருக்கிற திமிருல உங்க 2 பேரையுமே அவமானப்படுத்தி வீட்டு வேலைக்காரங்களை விட ரொம்பவும் கேவலமா நடத்திட்டேன். ஆனா எனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்ய நீ மட்டும்தான் இருக்க. என்ன மன்னிச்சிடு சுகுணா. உங்க வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா உங்க மனசு ரொம்ப பெருசு. எங்க வீடு பெருசா இருக்கலாம், ஆனா எங்க மனசு ரொம்ப சிறுசு. அதுக்கு சுகுணா, அக்கா, நடந்தது எல்லாம் மறந்து போங்க. நாம எல்லாரும் ஒரே குடும்பம். காசிபதிக்கு அப்பதான் அறிவு வந்துச்சு. பசுபதி, உனக்கு புதையல் கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியும்டா. தெரியுமா? அந்த திருடனுங்க என்கிட்ட இருந்ததை திருடினதுக்கு அப்புறம் உன் தம்பிக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கும் புதையல் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அப்பதான்டா தெரிஞ்சது. ஆனா அந்த புதையலை நீ உனக்காக பயன்படுத்தாம ஊருக்காகவும் ஊரு நன்மைக்காகவும் பயன்படுத்தி இருக்க. நீதாண்டா எங்க எல்லாருக்கும் அண்ணன். அண்ணன், ஆனா எனக்கு நீதானே எப்பவும் அண்ணன். அன்னையில இருந்து காசிபதியோட கர்வம் அழிஞ்சு போச்சு. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. பெரிய வீடு சின்ன வீடு அப்படிங்கிற வித்தியாசம் இல்ல. 2 வீடும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம் ஆச்சு. பசுபதி அவங்க அண்ணனுக்காக ஒரு வியாபாரத்தை வச்சு கொடுத்தான். அண்ணன் தம்பி 2 பேருமே சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க.